இந்திய நாட்டின் மிகப்பெரிய ஒரு நகரங்கள்ல இந்த 4வது நகரமாக இருக்கிறது தாங்க இந்த கொல்கத்தா நகரம். இந்த கொல்கத்தா நகரத்தில இந்த ஹவுரா பிரிட்ஜ் தாங்க மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. இந்த நம்ம சென்னைக்கு எப்படி இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோ, அதே மாரி கொல்கத்தாவுக்கு இந்த ஹவுரா பிரிட்ஜுங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு அடையாளமா இருக்குங்க இந்தியாவுக்கு. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த பிரிட்டிஷ் காலகட்டத்தில இந்த 1911ஆம் ஆண்டு இந்த கொல்கத்தா நகரம் வந்து இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ரொம்ப இந்த நகரத்தை பிடிச்சி போய் ஒரு தலைமையிடமாக கொண்டு வந்தாங்க அப்புறம் இருந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கொல்கட்டாவுக்கும் ஹவுரா நகரத்துக்கும் இந்த இணைக்கிற மாதிரி ஒரு ஆறு நடுவில் போகுதுங்க. இந்த ஹூக்லின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு நடுவில் போயிட்டு இருக்குங்க. அது பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த படகு மூலமாக தான் அங்கே வந்து பயணித்து இந்த ஹவுரா நகரத்துக்கு போவாங்க. ஆனால் அது ரொம்ப நாள் அது நீடிக்கலைங்க. இது போக்குவரத்து செலவு பயங்கரமான ஒரு நேரம் நீடிக்கிறதுனால இங்கே மேலே வந்து ஒரு பாலம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணாங்க அந்த இருக்கிற காலகட்டத்தில். அதுக்கப்புறம் இந்த 1882ஆம் ஆண்டு அந்த பிரிட்டிஷ் சிவில் இன்ஜினியரான சார் பிராட்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஷ்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இந்த முதல்ல இந்த பாலத்தை கட்ட ஆரம்பிச்சாருங்க. காலகட்டத்தில் 22 லட்சம் செலவு பண்ணது இந்த பாலத்துக்கு மிகப்பெரிய ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் 22 லட்சம் செலவு பண்ணியும் ஒரு சாதாரணமான பாலமாக தாங்க அங்கே கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் தாங்க இந்த 1887ஆம் ஆண்டு இந்த பாலம் வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக இந்த பாலத்தை வந்து திறந்து விடப்பட்டாங்க. 1905ஆம் ஆண்டு இந்த ஹவுரா ஸ்டேஷன் வந்து உருவாக்கப்பட்டதுங்க. அதாவது ரயில்வே ஸ்டேஷன் அப்போ உருவாக்குனாங்க. இதனால் வந்து மக்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கனால இந்த பாலம் வந்து போக்குவரத்துக்கு சரியானபடி இருக்காது. இதுக்குனால ஒரு புதுசாக ஒரு மிதக்கிற ஒரு பாலம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில். இப்படி நினச்சிட்டு இருக்கிற டைமில் அப்பன்னு பார்த்துதாங்க இந்த முதலாம் உலகப் போர் நடந்துட்டு இருக்குங்க. இந்த முதலாம் உலகப் போர் வந்ததுனால இந்த விஷயம் வந்து அப்போதைக்கு ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்குங்க. எப்படியோ மெல்ல மெல்ல பார்த்தோம்னா 1922ஆம் ஆண்டு இந்த விஷயம் இந்த பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு கமிட்டியை கூட்டுறாங்க. அதில் ஒரு ஆலோசனையும் வைக்கிறாங்க. அது என்னன்னா இந்த ஹவுரா பிரிட்ஜை பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நடந்துட்டு இருக்குங்க. அந்த கமிட்டி பார்த்தோம்னா ஒரு டெண்டரை வெளியிடுறாங்க. இந்த ஹவுரா பிரிட்ஜை இந்த கட்டுறதுக்கு டெண்டர் யார் கம்மியாக இதில் கட்டுறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த டெண்டர் விடப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இதில் வந்து இந்த ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி வந்து இந்த டெண்டரை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறனால அவங்களும் கேட்டுருக்காங்க. இருந்தாலும் வந்து அந்த பிரிட்டிஷ் காலத்தில் ஜெர்மனி வந்து மிக ஒரு எதிரி நாடாக இருந்ததுனால அதனால் அவங்களுடைய டெண்டரை வந்து கேன்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்தியன் பப்ளிக் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு வந்து இந்த டெண்டரை வந்து கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தோம்னா அந்த பாலத்தை கட்டுறதுக்கு சுமார் 2600 டன் எடை கொண்ட ஒரு ஸ்டீல்லாம் தேவைப்படுறதாக இந்த பிரிட்டிஷ்காரங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு உற்பத்தியான ஒரு ஆளை இப்போ இந்தியாவில் பெருமளவு இல்லை. இருந்தாலும் டாடா நிறுவனம் இருக்குது, நம்ம அவங்கள அணுகலாம் அப்படின்னு சொல்லி அணுகிறாங்க. அவங்களுக்கு ஒரு டெண்டரும் கொடுக்குறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிறதுல அவங்க மீதி இருக்கிற டெண்டர்லாம் வந்து சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு இந்த டெண்டர் விடப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஹவுரா பிரிட்ஜ் இந்த உருவாக்கப்பட்டு இருந்தாங்க. இப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிரிட்டிஷ்காரங்க அப்போ ஒரு முடிவில் இருந்தாங்க. என்னன்னு கேட்டோம்னா, பாலம் எப்படி வேணால் வரட்டும், எந்த டிசைன் வேணால் கொடுங்க, ஆனால் இந்த பாலத்தில் நடுவில் தூண் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பார்த்தோம்னா அந்த பாலம் வந்து இந்த எண்டில் ஒன்றும் இந்த கடைசி எண்டில் ஒன்றும் அந்த பாலத்தில் தாங்க அந்த தூணில் தாங்க இந்த பாலம் வந்து நிலையாக நினச்சிட்டு இருக்கு. இன்னமும் புதுசாக கட்டப்பட்ட இந்த பாலம் வந்து இதோட நீளம் பார்த்தோம்னா 2313 மீட்டர் அளவுக்கு ஒரு நீளமும் கொண்டு வந்துங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட அகலம் பார்த்தோம்னா 71 மீட்டர் அகலம் கொண்டதால் அமைஞ்சிருக்குங்க. இதோட உயரம் பார்த்தோம்னா சுமார் 29 அடி இது உயரத்தில் இந்த பாலம் வந்து கம்பீரமாக காட்சியளிக்குதுங்க. இப்படியாப்பட்ட இந்த பாலத்தில் வந்து இப்போ இருக்கிற மக்கள்லாம் வந்து அங்கே குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்து நடந்து போயிட்டுருக்குறாங்க. ஆனால் இப்படியாப்பட்ட இந்த பாலம் வந்து இன்னமும் 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கும் நைட்டு 12 மணிக்கும் மூடப்படுதுங்க. இதோட இந்த ஒரு விஷயம் ஒரு மர்மமாக இருக்குங்க. இது ஏன் அப்படி மூடுறாங்க அப்படின்னா, ஹவுரா பிரிட்ஜ் வந்து எதிர்காலத்தில் இடிஞ்சு விழுந்துச்சு அப்படின்னா 12 மணி தான் இடிஞ்சு விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த 12 மணின்னு சொல்லுங்க, மதியமா நைட்டான்னு சொல்ல அதனால் வந்து இந்த 2 நேரமும் இந்த மதியம் 12 மணிக்கும் நைட்டு 12 மணிக்கும் மூடி வச்சுருக்கீங்க. ஆனால் இதுக்கு உண்டான சரியான ஒரு காரணமும் அவங்க சொல்லவே இல்லைங்க. அதுதாங்க இன்னும் ஒரு மர்மமாக இருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த கீழே அந்த கப்பல் போகிற இந்த இடத்துக்கு இந்த கேட்டோட சாவி வந்து ஆங்கிலேயர் காலத்தில் தான் அவங்ககிட்ட தான் இருக்குது, இன்னும் இந்தியா வந்து அவங்ககிட்ட வாங்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு மர்மமாகவே நீடிச்சிட்டு இருக்குங்க. இப்படியாப்பட்ட இந்த பாலம் வந்து இந்த பறவைகள்லாம் வந்து அங்கே அதோட கழிவு படுறதுனால அந்த கம்பிகள்லாம் வந்து துருப்பிடிச்ச நிலையில் காணப்படுதுங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த ஹவுரா பிரிட்ஜ் வந்து நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையின் அடையாளமாக அது காட்சியளிக்குதுங்க இன்னமும்.